வணக்கம். பாஸ்சர் அலைன்மென்ட் கோச்சிங். உன் பாஸ்சர் சரியில்ல. நீ நடக்கிறது நேரா நடக்க மாட்டேங்கிற. உன் கை வந்து இந்த பக்கம் இருக்கு. உன் கழுத்து முன்னாடி வந்துருச்சு. உன் இடுப்பு வந்து சரியில்ல. அப்படின்லாம் நெறைய பேர் இன்னைக்கு பார்த்து, காமனாவே பார்த்து சொல்றாங்க. ஹியூமன் டைனமிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன ஹியூமன் டைனமிக்ஸ் அப்படின்னா, உங்க உடல் ஒரு குறிப்பிட்ட அலைன்மென்ட்ல இருந்தா தான், இந்த நுரையீரல்ல தேவையான ஆக்ஸிஜன் போகும். தலைக்கு பிளட் சப்ளை நல்லா போகும். உங்க கை நேரா இருந்தா தான், ரொம்ப வருஷம் நல்லா நீங்க நடக்க முடியும். உங்க கால் ஒரு குறிப்பிட்ட அலைன்மென்ட்ல இருந்தா தான், வலி வராம நல்லா இருக்கும். இவ்வளோ தான் சிம்பிளா பார்த்தா, அலைன்மென்ட்டு, பாஸ்சர்ன்றது நம்ம உடல் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில இருந்தா தான், அந்த உடல் ரொம்ப வருஷம் நல்லா இருக்க முடியும்னு ஆல்ரெடி வாழ்ந்தவங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால தான் தமிழர்களுடைய கலாச்சாரத்தில நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நடையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இத எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. ஆனா இது எத குறிக்குதுன்னா, பாஸ்சர தான் குறிக்குது. அப்ப நேர்கொண்ட பார்வை ஒரு மனிதனுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாலே, அவனுடைய ஓவரால் பாடி வந்து மாறிடும். அப்ப இங்க என்ன மாறுதுன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிறது வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில இருக்கோம். மினி கம்ப்யூட்டர் வேர்ல்டே நம்ம கையில இருக்கு. அது எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனா இருந்தாலும், இல்ல கம்மியா இருக்க ஃபோனா இருந்தாலும், ஃபோன நீங்க குனிஞ்சு தான் பார்த்தாகணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஐசைட் வந்து கீழ போகுது. ஐசைட் கீழ போகும்போது, உங்க ஷோல்டர் குறுகுது. ஷோல்டர் குறுகுறனால, அது உங்களுடைய முதுக வந்து இன்னும் குறுக்குது. அப்போ உங்களுடைய ஹிப் அலைன்மென்ட் மாறுது. உங்க ஷோல்டர் அலைன்மென்ட் மாறுது. உங்க கழுத்தோட அலைன்மென்ட் மாறுது. இப்ப இத ஃபார்வர்ட் நெக் பாஸ்சர்ன்னு சொல்லுவாங்க. ஹிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் டில்ட்ன்னு சொல்லுவாங்க. கால்ல வந்து டக் வாக் பொசிஷன் சொல்லுவாங்க. இப்படி நெறைய வந்து அலைன்மென்ட் லெவல்ல உங்களுக்கு இது ஏன் மாறுதுன்றதுக்கும், அதை எப்படி சரி பண்ணலான்னும் ஒரு தியரி இருக்கு, கான்செப்ட் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம காது 2ம் ஷோல்டருக்கு நேரா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது முதல் விஷயம். 2வது நம்ம நடக்கும் பொழுது, நம்மளுடைய கால் பாதம் நேரா நடக்குதா? இல்ல நம்ம சைடுல வச்சு நடக்கிறோமான்னு பார்க்கணும். இது மூலியமா என்ன நமக்கு தெரிய வரும்னா, நம்ம ஒரு தசைய அதிகமா என்கேஜ் பண்றோம். இன்னொரு தசைய வேலையே செய்யாம இருக்கும். நீங்க ஒரு சைடு கால் மட்டும் நல்லா திருப்பிட்டு நடந்தீங்கன்னா, இந்த சைடுல இருக்கக்கூடிய ஹிப்ல இருக்க தசை இறுக்கமாயிடும். அப்ப அப்படி இறுக்கமாறனால, அந்த சைடுல பேக் பெயின் வர வாய்ப்பு அதிகம். இத தான் வந்து டாக்டர்ட்ட செக்கப் பண்ண போறப்ப, ஹெல்த் செக்கப்ன்னு போயி, எல்லா உறுப்பும் கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இதையே தான் நம்ம அலைன்மென்ட் கோச்சிங்ல, பாஸ்சர்ல கரெக்ட்டான அலைன்மென்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் நல்லா ஆரோக்கியமா நீங்க எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, நீங்கள் அந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள்ல இருக்கீங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்றனால கழுத்து முன்னாடி வந்துடுது. கழுத்து முன்னாடி வந்தா கண்டிப்பா ஷோல்டர்ல வலி வரும். ஷோல்டர்ல வலி வந்துருச்சுன்னா, கண்டிப்பா உங்க வயிற்று தசையில வெயிட் போயிடும். ஸோ வயிற்று தசையில வெயிட் போறப்ப முதுகுலயும் வலி வரும். அவரால ரொம்ப தூரம் வந்து நடந்து போ முடியாது. ரொம்ப நேரம் நிக்க முடியாது. பார்க்கறதுக்கு ஏஸ்தெட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு பார்க்குறப்ப அவருடைய உடல் வடிவமைப்பு ஒரு நல்லா இருக்காது. ஒரு மாப்பிளை முறுக்குன்னு சொல்றோம். என்ன மாப்பிளை இப்படி இருக்காரு, இவருக்கு போயா பொண்ணு குடுக்க முடியும்? ஸோ இது எல்லாருக்குமே இருக்கு. ஒருத்தரை பார்வை ரீதியா பார்த்து, இவரு எப்படி ஆரோக்கியமா இருக்காரா, இல்லையான்றத நம்ம மனோநிலை ரீதியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ உங்கள பார்த்தே ஒருத்தரு இவரு என்ன குவாலிட்டில இருக்காருன்றத கண்டிப்பா பாஸ்சர் தான் டிசைட் பண்ணுது. ஸோ பாஸ்சர் ஆட்டிட்யூட்ன்றதுக்குலாம் இன்னைக்கு நெறைய ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்லாம் வந்துருச்சு. பியூட்டி வெல்னஸ்லாம் வந்து எப்படி வந்து கேட் வாக் பண்ணணும், எப்படி போய் நின்னு ஃபோட்டோக்கு போஸ் குடுக்கணும்னு சொல்லி தராங்க. இங்க நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க உடம்ப எப்படி அலைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வலி வராதுன்றத நம்ம ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா சொல்லிக் குடுத்துடுறோம். அப்ப நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓ! நம்ம இங்கெல்லாம் வந்து வண்டி கார் ஓட்டுறப்ப லைட்டா இப்படி அலாயுது. அப்ப போய் நம்ம அலைன்மென்ட்ட பார்த்தோம்னா, கார் நல்லா ஓடும்னு பார்க்குற மாரி, நீங்க இந்த எண்முறை மருத்துவர் அலைன்மென்ட் கோச்சிங்ல இருக்கக்கூடிய மஸ்குலோஸ்கெலல் பிசியோதெரபிஸ்ட்ட மீட் பண்ணி, ப்ராப்பரா இத ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா, என்ன பண்ணலாம்? உங்களுடைய உடல்ல வலி வர்றத தடுத்துக்கலாம். இல்லைன்னா, அது வந்து சர்வைக்கல் ஸ்பான்டிலைசிஸோ, டிஸ்க் ப்ரோலாப்ஸோ, இல்ல சயாட்டிக்கா, பைரிஃபார்மி சிண்ட்ரோம் இந்த மாரி கண்டிஷனா மாறி, உங்களுக்கு பயமுறுத்தல குடுக்கும். நமக்கு புரியாத பேர்ல சொன்னோம்னா, அது பயம். நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது கிளாரிட்டி. ஸோ ஹெல்த்துன்றது நம்ம கிளாரிட்டிக்கு போக போக, நமக்கு ஆரோக்கியம்ன்றது வந்துரும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்க, இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க அதுக்கு வேண்டிய கவுண்டர் ஆஸ்பெக்ட்ன்னு சொல்றோம். நம்ம ஒரு இடத்துல வந்து அதிகமான வெயில்ல அலைஞ்சோம்னா, வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம இந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறனால, அதுக்கு வேண்டிய பயிற்சிய ஒழுங்கா பண்ணிக்கிட்டா, 2ம் பேலன்ஸ் ஆயிடும். நீங்க ரொம்ப நேரம் மொபைல யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் ஆவாது. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இத நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே, நம்ம ஆரோக்கியமா வாழலாம். நன்றி, வணக்கம்.